ஒரு கல்யாணமானவர் கூட லாங் டிரைவ் டேட் போறியான்னு எஃப்ஜே பார்வதியை பார்த்து கேட்டிருக்காரு. இதை தான் பார்வதி கேஸா போட்டிருக்காங்க. இப்படி என்னை கேட்டுட்டு எஃப்ஜே என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்கல அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காங்க. எஃப்ஜே இந்த இடத்துல ஒரு பொய் சொல்லியிருக்காரு. நான் டேட்டுன்னு சொன்னது தேதியை தான் சொன்னேன்ட்டு கோர்ட்ல எஃப்ஜே பொய் சொல்லியிருக்காரு. இந்த ஒரே காரணத்தினால ஜட்ஜா இருந்த அரோரா, நீங்க டேட்டுங்கிற விஷயத்துல பொய் சொல்லியிருக்கீங்க, அதனால தீர்ப்பை நான் பார்வதி பக்கம் எழுதுறேன், இந்த கேஸ்ல வின் பண்ணது பார்வதின்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு வழியா பார்வதி எஃப்ஜே மேல இருந்த வன்மத்தை தீர்த்திருக்காங்க. ஆனா எஃப்ஜே அந்த சம்பவம் நடக்கும் போதே பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாரு. இப்ப திரும்பவும் அந்த விஷயத்த கொண்டு வந்து பார்வதி கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் எஃப்ஜே மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டது தெளிவா தெரியுது அவங்களோட வன்மத்தை வெளிப்படுத்திருக்காங்கன்னு. எது எப்படி இருந்தாலும் பிக் பாஸ் பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாரு. ஆல்ரெடி சாரி கேட்டவர்கிட்ட எதுக்காக கேஸ் போட்டு இன்னொரு தடவை சாரி கேட்க வைக்கணும் பார்வதி? இது தப்பா கரெக்டா? கமெண்ட்ல சொல்லுங்க.